வெல்கம் ஆல் பேஜ் ஆஃப் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவை காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான மிசைலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிசைல் நம்ம இந்தியா கிட்ட இருக்கிறதுனால தான் பல நாடுகள் இந்தியாவை தொடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த மிசைலை பற்றி உங்களுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்கள். தெரியாதவங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அக்னி 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிசைல் தான் நம்ம இந்தியாவை காப்பாற்றிட்டு இருக்குது. இந்த அக்னி 5 பற்றி ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ், நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த அக்னி 5 பார்க்குறதுக்கு நம்ம ரெண்டு டாப்பிக்காக பிரிச்சிருக்கிறோம். டாபிக் 1ல் வந்து யாரெல்லாம் இது கண்டுபிடிச்சா, இது எப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி செக் பண்ணாங்க, அதோட டீட்டெயில்ஸும், டாபிக் 2ல் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மிசைலோட நேம் தான் அக்னி 5. இந்த அக்னி 5 யார் தயாரித்தாங்கன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவங்க தயாரித்தாங்க. இப்போவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை சொல்ல போகிறோம் அப்படின்னு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் அந்த மிசைலை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த மிசைலை தயாரித்து முதல் முறையாக வானத்தில் பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணது எப்போன்னு தெரியுமா உங்களுக்கு? 2012 ஏப்ரல் 19 தான் செக் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு செக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் வீலருங்கிற தீவில் வச்சு தான் செக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த தீவுக்கு அப்துல் கலாம் தீவுன்னு நேமே மாற்றிட்டாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த மிசைலை முதல் முறையாக பறக்க வச்சு வெற்றிகரமாக செயல்பட்டதுனால இந்த மிசைல் தான் இப்போ இந்தியாவை பாதுகாச்சிட்ருக்கு. இந்த மிசைலை பார்த்து தான் பல நாடுகள் நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த மிசைலை தயாரித்ததுக்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை மிசைல் மேன் சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம டாப் 2க்குள்ளே போகலாம். இந்த டாப் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாம் பார்க்க போகிறோம். இந்த அக்னி 5யோட சைஸை பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்டு 17 மீட்டராம், வித்து 2 மீட்டராம். பாருங்கள், யோசித்து பாருங்கள், 17 மீட்டர் 2 மீட்டர் வித்து அப்படின்னா எவ்வளோ பெரிய மிசைலாக இருக்குதோ. அந்த மிசைல் ஒரு இலக்கை கரெக்டாக குறி வச்சுட்டு அப்படின்னா கரெக்டாக நுண்ணியமாக அடிக்கக்கூடிய திறமை உள்ளதான். அதாவது MIRVன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி 5 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய திறமை உள்ளதான். இந்த அக்னி 5ல் நிறைய பல ஆயுதங்களை கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குதான். இந்த அக்னி 5யோட ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா பெர் ஹவருக்கு 29,400 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுமாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு வெறும் அரை மணி நேரம் போதும் போல். இந்த மிசைல் வானத்துக்கு போய் ஒரே மிசைலாக போய் பல கண்ட்ரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய திறமையும் இருக்குதான். அதுவும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய திறமை இருக்குதான். இந்த மிசைலு ஒரே மிசைலாக வானத்துக்கு போய் பல மிசைல்களாக பிரிஞ்சு அது பாதி மிசைல்கள் எல்லாம் டம்மியாக தான் இருக்குமா. எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்போனன்ட் கண்ட்ரியை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி அதில் பல டம்மிகளையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களாம். இந்த அக்னி 5 பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த அக்னி 5யோட ஃபுல் டீட்டெயில் நம்ம கிளியராக சொன்னோமான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த ஃபஸ்ட் வீடியோக்கு நீங்கள் எவ்வளோக்குள்ள சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அடுத்த வீடியோ நான் சூப்பரான ஒரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுகிறது பேஜ் ஆஃப் தமிழன். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, என்னை உறங்க விடாமல் செய்வதால்